எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அன்னை வழியாக நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய மைய சிந்தனை அனைவரையும் ஒருங்கிணைத்த அன்னை மரியாள். அனைவரையும் ஒருங்கிணைத்த மரியாளை நாம் கொண்டாடுகின்ற பொழுது, இப்போ அன்னை மரியாளை பற்றி பாரம்பரியம் நமக்கு சொல்லுவது, ஆண்டவர் இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். சீடர்கள் மிகுந்த வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கின்றார்கள். இந்த ஒருங்கிணைப்பது அல்லது எல்லாரையும் அரவணைப்பது என்பது எப்படி என்றால், அன்னை மரியாள் நமக்கு முன்மாதிரி காட்டுகின்றார். ஏனென்றால் நொறுக்கப்பட்ட நிலையில் இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, நாங்கள் பழைய வேலைகளுக்கு செல்லுகிறோம் என்று சீடர்கள் ஒவ்வொருவராக திரும்பி செல்வதற்கு முனைந்து நிற்கின்ற பொழுது, அந்த புனித சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை உயிர்ப்பு வரையிலும் திருவை அன்னை மரியாவை சுற்றிதான் இருந்தது. நீங்க நினைச்சு பாருங்க, தங்களுடைய குரு தங்களை விட்டு போய்விட்டார், நம்பி வந்த அவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு ஆதங்கம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் நன்றாக தொடங்கி போய் கொண்டிருந்தது, எல்லாரும் பாராட்டி கொண்டிருந்தார்கள். இவரோடு இயேசுவோடு இருந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்து அப்படி இருக்கின்ற பொழுது ஏதோ 3 ஆண்டுகளிலே அவரை கொலை செய்து விட்டார்கள். அதன் பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து நின்ற வேளையில் திருவை சீடர்கள் அன்னை மரியாவை சுற்றிதான் இருந்திருக்கின்றார்கள். அதுதான் முதல் ஒருங்கிணைப்பு. அன்னை மரியாவை சுற்றி இருந்த சீடர்கள் ஆறுதல் பெறுகின்றார்கள், அரவணைப்பை பெறுகின்றார்கள். அங்கிருந்துதான் புதிய பணிக்கான உத்வேகத்தை பெறுகின்றார்கள். அதில் தான் யாக்கோபு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு அன்னை மரியாள் உதவி செய்கின்றார். அதிலே அன்னை மரியாள் யாக்கோபிடத்திலே சொல்லுகின்றார், நீ ஸ்பெயினுக்கு செல்ல வேண்டும். அது கிபி 40 ஸ்பெயினுக்கு சென்று நீ பணி செய்கின்ற பொழுது உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னை நினைக்க வேண்டும், நான் அங்கு வருவேன். முதல் காட்சி, அன்னை மரியாள் கொடுத்த முதல் காட்சி மக்களை ஒருங்கிணைப்பதற்காக கொடுத்தது ஸ்பெயினில். அது திருத்தூதர் யாக்கோபுக்கு கிபி 40. அதுலதான் அவர் லேடி ஆஃப் பில்லர், தூண் மாதா என்ற அந்த மாதாவினுடைய காட்சி யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட முதல் காட்சி. முதல் காட்சி கொடுக்கப்பட்ட பொழுது அன்னை மரியாள் எருசலேமில் உயிரோடு இருந்தார். அன்னை மரியாவுக்கு முதல் கோயில் கட்டப்பட்ட பொழுது அன்னை மரியாள் உயிரோடு இருக்கின்றார். அதுதான் அந்த காட்சியினுடைய சிறப்பு. அப்ப இவர் நிறைய பணிகளை செய்கின்றார். மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீ வந்தியா, பேசினியா, போயிட்டே இரு, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொள்வோம். பல நேரத்தில் இறை பணியாளர்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை இது, நீ வந்தியா, பூசை வச்சியா, போயிட்டே இரு, மீதியெல்லாம் நாங்க பார்த்துக்கலாம். இப்ப யாக்கோபு மிகுந்த வேதனையோடு ஒரு பாறை மீது அமர்ந்திருக்கின்றார், சரகோசா நதிக்கரையில் அமர்ந்திருக்கின்றார். மக்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை. அந்த வேளையில் அன்னை மரியாள் ஒரு 1.25 அடி சுரூபம் கையிலே தாங்கியவராக, அவருடைய சுரூபம், அவருடைய குழந்தை இயேசுவினுடைய சுரூபம் தாங்கியவராக வந்து நிற்கின்றார். அந்த சுரூபத்தை கையிலே கொடுத்து சொன்னார், நீ செய்ய வேண்டியதை செய்து விட்டாய், இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டு, மீதி நான் பார்த்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, அந்த காட்சி வழியாக யாக்கோபு திடப்படுத்தப்படுகின்றார். அவருக்கு ஆறுதல் வருகிறது. சரகோசா நதிக்கரையிலே அழகான ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது. அந்த ஆலயம் எழுப்பப்பட்ட பின்னால் ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் அந்த பகுதியிலே ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு அந்த முதல் காட்சி ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதனாலதான் நெருக்கடி வேளையில் அன்னையை நோக்கி அழைக்கின்ற அனைவருக்கும் அவர் உதவி செய்கின்றார். குடும்பங்கள் சிதறுண்டு போகின்ற பொழுது, விவாகரத்துகள் வருகின்ற பொழுது, அல்லது சகோதர உறவுகள் சின்னாபின்னமாகின்ற பொழுது, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு உடைபட்டு போகின்ற பொழுது, யாருமே எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் அன்னையை நோக்கி அழைக்கின்ற பொழுது அவர் வருவார், அவர் உதவி செய்வார், அவர் நம்மை அரவணைப்பார். அந்த அரவணைப்பு நம்மை என்றும் ஒருங்கிணைக்கும் என்பதற்கு இந்த சரகோசா நதிக்கரையினுடைய காட்சி, பில்லர் தூண் மாதா காட்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவேதான் எல்லா சபையினுடைய உறுப்பினர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை என்றால், எல்லா நாளும் இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும். எல்லா சனிக்கிழமைகளிலும்
காலையில் எழுந்தவுடனே ஜெபமாலையும் மாதாவினுடைய மன்றாட்டு மாலையும் சொல்லி, ஓ மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இந்த ஜெபத்தை மனவல்லி ஜெபமாக நிறைய தடவை சொல்லணும். அது சொல்றீங்களா? எல்லா சனிக்கிழமையிலும் உங்களுடைய இல்லங்களில் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் ஜெபமாலை ஜெபித்து மன்றாட்டு மாலை சொல்லி புகழ் மாலை சொல்லி, ஓ மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கின்ற இந்த மனவல்லி ஜெபத்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு தரக்கூடிய ஊக்கமாக இருக்கும். அப்ப அந்த அன்பை பெற்றுக்கொண்ட ஒருவர் தான் தன்னோடு இருக்கக்கூடிய சபை உறுப்பினர்களுடைய நல்வாழ்விற்காக உழைக்க முடியும். ஏதோ காலையில் திருப்பலி முடிந்தவுடனே ஒரு 10 நிமிடம் அமர்ந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஜெபத்தை வாசித்து விட்டு செல்வதல்ல சபை கூட்டங்கள். எந்த சபையாக இருந்தாலும் சரி, சபை கூட்டங்கள் என்பது ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய பிணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த சபையை விட மேலானதும் அல்ல, கீழானதும் அல்ல. சபைகள் என்பது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவை தான் அனுபவித்து அந்த கிறிஸ்துவை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் எல்லா சபைகளுடைய நோக்கம். அது மரியாயின் சேனையாக இருந்தாலும் சரி, மாதா எந்த சபையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை நான் அனுபவித்த கிறிஸ்துவை மற்றவருக்கு கொடுப்பது. அப்படி என்றால் அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒரு இடையே பிணைப்பு இருக்க வேண்டும். பல நேரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதிகளில் இந்த சபை உறுப்பினர்களுக்கிடையான பிணைப்பு என்பது அறவே இல்லாமல் இருக்கிறது, சுத்தமாக கிடையாது. ஏனென்றால் திருப்பலி முடிகிறது, காலையிலே அந்த அவசரத்துல வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகணும், மற்ற பள்ளிக்கூடங்க கல்லூரிகளுக்கு போறவங்க கல்லூரிகளுக்கு போகணும். ஒரு 10 நிமிடம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஜெபத்தை இங்க பார்த்து வாசிக்கிறாங்க. மாறி மாறி முகத்துல கூட யாருமே பார்க்கறது கிடையாது. முடிச்சாச்சு, பிதாசுதன் போட்டாச்சு, அவங்க பாட்டுக்கு போயாச்சு. அதுக்கு பிறகு அடுத்த வாரம் தான் வருவாங்க. அதெல்லாம் சபை கூட்டங்கள். சபை கூட்டங்கள் ஒரு நேரத்தை கண்டுபிடித்து வெளியிலே உட்கார்ந்து வட்டமாக அல்லது குழுவாக உட்கார்ந்து உங்களுடைய நலனை பற்றி பேச வேண்டும், ஊரினுடைய நலனை பற்றி பேச வேண்டும், பங்கினுடைய நலனை பற்றி பேச வேண்டும், அடுத்தவருக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி யோசித்து ஏழைகள் சார்பாக ஏழைகள் போல் அன்பு கொண்ட சபைகளாக நம்முடைய சபைகள் மாறாத வரையிலும் இது வெறும் அடையாளமாக மட்டும்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் அன்னை நமக்கு தருகின்றார், ஒடுக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு, ஏழைகள் பால் அன்பு. இப்ப நீங்க கேப்பீங்க, அப்படின்னாங்க ஏழை யார் இருக்கிறாங்க? அப்படிதானே, ஏழை யார் இருக்கிறாங்க? யார் ஏழை? யார் ஏழை சொல்லுங்க? யார் ஏழை? பணம் இல்லாதவர்கள் மட்டுமா ஏழை? நம்ம அப்படிதான் கணக்கு வச்சிருக்கிறோம். ஏழைகள் என்றால் பணம் இல்லாதவர்கள் மட்டுமல்ல, வீடு இல்லாதவர்கள் மட்டுமல்ல, அல்லது தங்களுடைய பொருளாதார வசதிகளிலே இல்லாதவர்கள் அல்ல ஏழைகள், அவர்கள் மட்டுமல்ல ஏழைகள். ஏழைகள் என்றால் செல்வராக இருந்து பெரிய பெரிய வீடு வச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள போன நிம்மதி இல்லை, அவர்களும் ஏழைகள் தான். ஆனா வெளியே சொல்ல மாட்டேன், எனக்கு வெளியே தெரியாது இல்லையா? அல்லது பெரிய பெரிய வீடுகளுக்குள்ளே இருப்பார்கள், மாறி மாறி முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். அதான் சொல்வார்கள், அமெரிக்காவினுடைய தூரம் இன்றைக்கு உள்ளங்கையில் இருக்கிறது, அடுத்த அறைகளுடைய தூரம் நீண்டு கொண்டே போகிறது. ஒரு அறையிலிருந்து பக்கத்து அறைக்கான தூரம் இன்றைக்கு நீண்டு கொண்டே போகிறது. ஏனென்றால் இதயங்கள் தூரமாகி கொண்டே போகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் ஏழைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அன்பிற்காக இயங்கக்கூடியவர்கள் அனைவரும் ஏழைகள், இரக்கத்திற்காக இயங்கக்கூடிய அனைவரும் ஏழைகள், மன்னிப்பிற்காக இயங்கக்கூடிய அனைவரும் ஏழைகள், பொருளாதாரம் மட்டுமல்ல. எனவேதான் ஒரு சிரிப்பு போதுமானது ஒரு சிலருடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நல்ல வார்த்தை போதுமானது. ஏம்மா உன் முகம் வாடி இருக்குன்னு கேட்டு பாருங்க, பக்கம் பக்கமா கதை சொல்லலாம் அந்த அம்மா. ஆனா வெறப்பாதான் நடக்கும்போது பார்த்தா தெரியும், இந்த அக்காளுக்கு ஒரு குறையும் இல்லை. போற போக்க பார்த்தா எப்படி தோணும், பட்டு சாரி நல்ல இதெல்லாம் விடுது, இந்த அக்காளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டத்துல நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் ஃபாதர். தனியா கூட்டிட்டு போய் ஏம்மா கண்ணு கலங்குதுன்னு கேட்டு பாருங்க, வண்டி வண்டியா கதை சொல்லும். ஏன்னா ஒருவேளை கோயில்ல நின்று அழுதா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, பின்னாடி பேச மாட்டாங்க, அந்த ஆக்ஷன்ல காட்டிடுவாங்க ஏதோ பிரச்சனை. அதுக்கு பயந்து அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பயந்து இயல்பான வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோம். இயல்பாக இன்று நிறைய பேருக்கு இருக்க தெரியவில்லை. எல்லாரும் அடுத்தவர்களுக்காகத்தான் வாழ்கின்றோம். நிறைய பேர் அடுத்தவர்களுக்காகத்தான் சொந்த வீடே கட்டுறோம். அவன் கட்டி இருக்கிறான், அவனை விட யாரோ சொன்னாங்க அந்த என்ன கன்னி மூலை, இந்த பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது,
அந்த பக்கம் வடகிழக்கு உயரமா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை விட உயரமா வைக்கிறதுக்கு மாடியை கூட்ட முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? வாட்டர் டேங்க ஒரு 10 அடி பில்லர் எழுப்பி அதுக்கு மேல, அப்ப அந்த வீடை விட இந்த 10 அடி இந்த வீடு மேல நிக்குது. இதுவா பெருமை? இதெல்லாம் பெருமை. ஆனா வீட்டுக்குள்ள போனா கணவன் மனைவி மாறி மாறி பேச மாட்டாங்க, பிள்ளைகளும் பெற்றோர்களும் மாறி மாறி சண்டை, மாமனார் மாமியார் மருமகள் எப்ப பார்த்தாலும் சண்டை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனா வீடு வெளியே பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குது. பாக்குறவங்க எல்லாம் நினைவு இவங்களுக்கு என்ன குறை, அங்கதான் மொத்தமும் குறை. அதான் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய வீடுகள்ல பெரிய பெரிய பிரச்சனை, நிறைய வீடுகள் புழுத்து நாறுகிறது, மன்னித்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் பெருசாதான் இருக்கு, ஆனா உள்ள போனா மாறி மாறி முகத்துல பார்த்து பேச முடியாத ஒரு சூழல். எனவே தான் ஒருங்கிணைக்கப்படாத சூழ்நிலைகளில் நம்முடைய சபைகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த குடும்பங்களை சந்தித்து இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் விவாகரத்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நம்முடைய இந்த பகுதிகளில் எல்லா பகுதிகளிலும் விவாகரத்துகள் கூடிக்கொண்டே வருகிறது. திருமணங்கள் மிக மிக ஆடம்பரமாக நடக்கிறது. அதாவது வெட்டிங் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, மேரேஜ் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. வெட்டிங் என்பது அந்த நாள் நடக்கக்கூடிய வைபவங்கள், ஒரு நாள் வெட்டிங். மேரேஜ் என்பது அந்த ஒரு நாளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய வாழ்க்கை முழுவதும் என்னது? மேரேஜ். அன்புமிக்கவர்களே, நான் சொல்வதை அப்படியே யோசித்து பாருங்கள். இந்த வெட்டிங் என்கின்ற ஒரு நாளுக்காக நாம் செலவிடக்கூடிய பணம், இந்த வெட்டிங் என்கின்ற ஒரு நாளுக்காக நாம் செலவிடக்கூடிய உழைப்பு, இந்த வெட்டிங் என்கின்ற ஒரு நாளுக்காக நாம் செய்யக்கூடிய ஆடம்பரத்தில் 100ல் 1 பங்கு, 10ல் 1 பங்கு அல்ல, 100ல் 1 பங்கு கூட திருமணம், மேரேஜ் என்கின்ற அந்த வாழ்க்கைக்காக, தயாரிப்பிற்காக நாம் செய்வதே கிடையாது. அதனாலதான் ஆடம்பரமாக 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஆடம்பரமாக திருமணங்கள் எடுக்கிறாங்க, சைலண்டா டைவோர்ஸ் வாங்கி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக, தங்களுடைய கௌரவத்தை காட்டுவதற்காக திருமணங்களை மிக ஆடம்பரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். டைவர்ஸ் ஆனா சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க வீட்டுக்காரங்க அவர் கப்பல்ல இருக்கிறாரு, அவர் கப்பல்லே இருக்கிறாரு 2 வருஷமா. பல நேரத்தில் நம்முடைய நிகழ்வு இப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் திருமணத்திற்கு முக்கியத்துவம், அந்த ஒரு நாள் வெட்டிங்கிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல. அது 1000 பேர் சாப்பிட்டு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணி என்னெல்லாம் கூத்து காட்டுறோம். திருமணம் என்பது, வாழ்க்கை என்பது அந்த நாள் முடிந்து அதன் பின்னால் தொடங்கி அது முதுமை வரையிலும் போக வேண்டும். அதற்கு என்ன தயாரிப்பை நாம் செய்கின்றோம்? சபைகள் அதற்கு என்ன முயற்சிகள் எடுக்கின்றோம்? 2 நாள் திருமண வகுப்புகை எப்படிடா கட் பண்ணலாம் பாக்குறாங்க. ஃபாதர், எங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு பிள்ளைக்கு லீவு கிடைக்காது, துணி எடுக்க போகணும், நிறைய வேலை இருக்குது, ஒரு நாளுக்கு கல்யாண கார்டு போட போகணும், எப்படியாவது அந்த 2 நாள் கல்யாண கிளாஸை கட் பண்ணி விட்டுருங்க ஃபாதர். நான் கட் பண்ணி விட்டாச்சு. 3வது மாசம் நிற்கிறாங்க, ஃபாதர் பயங்கர பிரச்சனை, கொஞ்சம் பஞ்சாயத்து பேசுவீங்களா? எனவேதான் தயாரிப்புகள் என்பது ஆன்மீக தயாரிப்பு இருக்கிறது, பொதுவான தயாரிப்புகள் இருக்கிறது. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இப்ப சபைகளுக்கு இந்த கடமை இருக்கிறது, எல்லா சபைகளும் இதை செய்ய வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் பொறுப்பெடுக்க தயங்குகின்றார்கள். அதிலும் இள வயது திருமணங்கள், 19, 20 வயதிலே பெண்கள் திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றார்கள், படிக்க வைக்கப்படவில்லை. 20 வயசுல 2 பிள்ளைகளுக்கு அம்மா ஆயாச்சு, இனி 20 முதல் 62 வரையிலும் அடுப்புல ஊதிட்டு இருக்க வேண்டியதுதான். படிக்கவும் இல்லை, வேலைக்கும் போக முடியாது. உண்டா இல்லையா? நான் சொல்ல சரிதானே? அந்த பையன் படிக்க வேண்டியதுல கடலுக்கு போறான். நிறைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களை நிறுத்திவிட்டு 15 வயசு 16 வயசு கடலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், பணம் வரும் வீட்டுல, கஷ்டத்துக்கு நீங்க சொல்லுவீங்களா அம்மாக்கள், பணம் அவன் போயினாதான், வேலைக்கு போனாதான் பணம் வரும் அப்படின்னு. 500 ரூபாவுக்காக உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்கின்றீர்கள். பிறகு வேதனைப்படுறீங்க, என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன் இல்ல, என் பிள்ளைய நான் தோணலையா, என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன் தோணுதா? தோணலையா? தோணுது. அது எப்ப தோணுது? காலம் கடந்த பிறகு. எப்படி? பையன் 17 வயசுலயே குடிக்க தொடங்கிட்டான். ஏன்னா கூட போறவங்க குடிக்கிறாங்க, கரையில வந்த பிறகு இவனுக்கு உடம்பு வலிக்குது. அப்ப என்ன செய்யணும்? உடம்பு வலிக்கு மருந்து என்னது? குடிக்கணும், மொத்தமும் படுக்கணும், குடிச்ச பிறகு மொத்தமும் தூக்கம். அப்ப இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு, கடல், குடி, தூக்கம். வீடு, கடல், குடி, தூக்கம். எத்தனை வயசு வரைக்கும்? 65 வயசு வரைக்கும். சிந்தித்து பாருங்கள். எதற்கெல்லாமோ சட்டம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா?
ஏன் நாம் சட்டம் வைக்க முடியாதா? 18 வயசு இருக்கு அல்லது கல்லூரி படிப்பை முடிக்காத எந்த பிள்ளையும் நாங்கள் கடலுக்கு அழைத்து செல்ல மாட்டோம்னு சொல்ல முடியாதா? மீது எல்லாத்துக்கும் சட்டத்தை தூக்கிட்டு வரோம் இல்லையா? சட்டம் இருக்கிறது, இப்படித்தான் இருக்கணும்னு. மக்களுடைய எதிர்காலத்திற்காக நாம் என்ன செய்கின்றோம்? எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும், எல்லா பெண்களும் கல்வி பெற வேண்டும், எல்லா ஆண்களும் ஒரு டிகிரியாவது முடிச்சு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற என்ன முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கணும் என்பதில் தான் சபைகள் இன்னும் அதிகமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம். எனவே அன்புமிக்கவர்களே, இதுதான் ஒருங்கிணைப்பு. அன்னை மரியாள் நமக்கு அதைத்தான் பாடமாக தருகின்றார். எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம், யாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, யாரும் வேண்டாதவர்கள் அல்ல, யாரும் இல்லை என்று இருந்தாலும் எல்லாரும் உள்ளடக்கப்படுகின்ற ஒரு சமூகம். அதற்கு முதலில் நான் கடவுளால் தொடப்பட வேண்டும். நான் செய்யக்கூடிய ஜெபங்கள், நான் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னை தொட வேண்டும். அது என்னை தொடாத வரையிலும் என்னால் யாரையும் தொட முடியாது. அதனால தானே சிலவங்க கேட்பாங்க, ஃபாதர் அந்த ஆளை பாருங்க, ஃபுல்லா கோயிலே இருக்கிறாரு, எல்லா பூசைக்கும் போறாரு, அவரு வேற பெருமையா சொல்றாரு, நான் 5.15 பூசை. எனக்கு அந்த 5.15 பூசைக்கு போனாதான் ஒரு நிம்மதி, அதுல நன்மை வாங்கினாதான் நிம்மதி. அது எப்படி தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா அது பக்தியில அல்லது அந்த அனுபவத்துல சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. 6 மணிக்கு ஒரு பிபி மாத்திரை, 6 மணிக்கு ஒரு பிபி மாத்திரை, 6:30க்கு வாக்கிங், அதுபோல 5.15 ஒரு பூசை, அவ்வளவுதான். அது இல்லைன்னா என்னது? கைகால் நடுங்கும். பிபி மாத்திரை போடலன்னா உடம்பு தளரும். அதுபோல பூசைக்கு போகலன்னா ஒரு மன நிறைவு இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதல்ல வாழ்க்கை. நாம் கொண்டாடுகின்ற திருப்பலிகள், நாம் பங்கெடுக்கக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய வாழ்வை தொட வேண்டும். அதனாலதான் கேட்கறாங்கல்ல, எல்லா பூசைக்கும் போறாரு, ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையே. அப்ப சாலமோனின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை அழகாக சொல்லுகிறது, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடிகொள்ளாது. அதுக்கு அர்த்தம் புரியுதா? பூசை வந்தாலும் சரி, சாக்கு சாக்கா நன்மை சாப்பிட்டாலும் சரி, உள்ள என்னது மொத்தமும்? வஞ்சகம். இப்ப வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடிகொள்ளாது, பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் நிலை பெறாது. அதனாலதான் முழுக்க முழுக்க கோயிலே கடந்து உருண்டாலும் உள்ள விஷயங்கள் போகாம இருப்பதற்கு இது ஒரு காரணம். எனவே இதில் தான் மாற்றம் வர வேண்டும். நான் கொண்டாடுகின்ற இந்த வழிபாடுகள், நான் உட்கொள்ளக்கூடிய நற்கருணை என்னை தொட வேண்டும். நன்மையும் கருணை மிகுந்தவர்களாக, நல்ல கருணை மிக்கவர்களாக நான் மாறுகின்ற பொழுதுதான் மற்றவருடைய வாழ்க்கையை நான் தொட முடியும். எனவேதான் முதலில் நம்முடைய குடும்பங்களை நாம் சீர் செய்து பார்க்க வேண்டும். இப்ப இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொல்றீங்க, பரவாயில்ல ஃபாதர், நான் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொந்த அண்ணன் தம்பி, சொந்த அக்கா தங்கச்சி கிட்ட நான் இன்னும் உறவோடு தான் இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை அப்படிதான் போகுது. ஏனென்றால் நிறைய குடும்பங்களில் சகோதர உறவே கிடையாது. ஒரே பாயில் படுத்தவர்கள், ஒரே துணியை போட்டவர்கள், ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் இன்றைக்கு சொத்துக்காக, பணத்திற்காக, சின்ன சின்ன ஈகோவிற்காக, பிடிவாதங்களுக்காக விட்டு கொடுக்க முடியாமல் சண்டை போட்டுக்கொண்டு பேசாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கின்றீர்கள். இப்ப இதுல ஒரு மாற்றம் வந்தால்தான் நாம் ஒருங்கிணைக்கப்படுவது சாத்தியம். அப்ப அதற்குத்தான் நம்முடைய சபைகள் நமக்கு உதவி செய்கிறது. அப்ப சபையில நீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுகின்ற பொழுது அந்த அன்பு குடும்பத்தில் பிரதிபலிக்கும். சபையில் நீங்கள் ஒருவர் ஒருவரை ஊக்கமூட்டுகின்ற பொழுது, சபையில் நீங்கள் ஒருவர் ஒருவரை தாங்குகின்ற பொழுது, சபையில் நீங்கள் ஒருவர் ஒருவருடைய நலத்தை விசாரிக்கின்ற பொழுது, இந்த நலம் விசாரிப்பு, இந்த அன்பு நம்முடைய குடும்பங்களை தொடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் மோட்சம்னா என்ன? மோட்சம்னா என்ன? யாருக்கெல்லாம் மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசை இருக்கு? கை தூக்குங்க, சும்மா கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் மோட்சத்துக்கு போறது ஆசை இருக்கு? யாருக்கும் இல்லை. நீங்க ஆல்ரெடி மோட்சத்துல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் சொல்லுவேன், நீங்க மோட்சத்தில் இருக்கிறீங்களா நரகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப எல்லாருக்குமே மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசை இருக்கு. யாருக்கெல்லாம் சாகிறதுக்கு ஆசை இருக்கு? அதுக்கு ஆசை யாருக்கும் இல்லை. செத்தாதான் மோட்சத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு மிக்கவர்கள், என்னை பொறுத்தவரையிலே இங்குதான் மோட்சமும் இருக்கிறது, இங்குதான் நரகமும் இருக்கிறது. அதனாலதான் மோட்சம் என்பது கடவுளை நான் முகமுகமாக பார்ப்பது. கடவுளை நான் முகமுகமாக பார்ப்பது. அப்ப கடவுளை நான் முகமுகமாக பார்ப்பது மோட்சம் என்றால், என்னுடைய இல்லத்தில் என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் முகமுகமாக பார்க்க முடிந்ததென்றால் அதுதான் மோட்சத்தினுடைய முன் சுவை.
நான் வாழக்கூடிய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் முகத்துக்கு முகம் பார்த்து, கண்ணுக்கு கண் பார்த்து நலம் விசாரிக்க என்னால் முடிந்ததென்றால், 2 வார்த்தை சிரித்து பேச முடிந்ததென்றால் அதுதான் மோட்சத்தினுடைய முன் சுவை. இல்லை என்றால் நரகமாகத்தான் இருக்கு. அதான் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஆள் வீட்டுல சண்டை போட்டுட்டு வேலைக்கு போனாரு. வேலைக்கு போன ஆள் சாயங்காலம் தான் வருவார் வழக்கமா. ஆனா அன்னைக்கு பார்த்து நேரமா வந்துட்டாரு. அப்ப வீட்டம்மா கேட்டது, எங்க நீங்க என்ன சீக்கிரம் வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன சீக்கிரம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த ஆள் சொன்னாரு, நான் இங்க சண்டை போட்டு போனேன், இதே எனக்கு பெரிய நரகம். அங்க போனா மேனேஜர் கிட்ட சண்டை போட்டாரு. சண்டை போட்டப்ப அவர் சொன்னாரு, நீ ஏதாவது நரகத்துக்கு போ, நீ ஏதாவது நரகத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அதான் எனக்கு இந்த நரகத்தை தவிர வேற நரகம் தெரியாது, ஓடி வீட்டுக்கு வந்தேன். இப்ப நிறைய பேருக்கு வீடு அப்படித்தான் இருக்கிற நரகமாகத்தான் மாற்றி வைத்திருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை நாம் போட்டு குழப்பி நரகமாக மாற்றுகின்ற பொழுது எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள், யாரும் ஒருங்கிணைக்கப்பட மாட்டார்கள். எனவேதான் அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகின்ற பாடம், ஒருவருடைய துன்ப துயரத்தில், இயலாமையில், கையறு நிலையில், அப்படிப்பட்ட நிலையில் நான் கொடுக்கக்கூடிய உடனிருப்பு மற்றவர்களை ஒருங்கிணைக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய தொடுதல் அவரை என்னோடு இழுக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் என் தோளை நான் கொடுக்கின்ற, அதனாலதான் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் தன்னோடு வாழுகின்ற சகோதர சகோதரருடைய துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் என்ன படிப்பு படித்திருந்தாலும் அந்த படிப்பால் எந்த பயனும் இல்லை. எவ்வளவு டிகிரி வாங்கியிருந்தாலும் தன்னுடைய சகோதர சகோதரருடைய கண்ணீரை காண முடியாத ஒருவன் அந்த படிப்பினால் பயனற்றவனாக இருக்க. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். தன்னோடு வாழுகின்ற ஒருவனுடைய துன்பத்தையும் துயரத்தையும் காணக்கூடிய ஒருவன் தான் உயிர் வாழக்கூடியவன். மற்றவன் நடை பிணத்திற்கு சமமானவன். எனவேதான் நம்முடைய சகோதர சகோதரிகளை முகமுகமாக கண்ணுக்கு கண் பார்த்து பேசக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? ஏனென்றால் அன்னை மரியாள் எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்கின்றார் என்றால், அவர் எல்லா நிலையிலும் ஒருங்கிணைக்கின்றார் என்றால், நாம் ஜபிக்கக்கூடிய ஜபமாலைகள் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு ஜபமாலையும் நம்முடைய குடும்பத்தோடு ஒன்றிணைக்கிறது. ஒவ்வொரு ஜபமாலையும் நம்முடைய சமூகத்தோடு ஒன்றிணைக்க வேண்டும். அதனாலதான் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இன்னொருவருக்காக ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது அந்த மனிதருடைய உணர்வோடு ஒன்றித்து ஜபமாலை ஜபிக்கணும். எப்படி? இப்ப நான் ஒரு இறந்த வீட்டுக்கு போறேன், கணவனை இழந்த ஒரு மனைவி இருக்கிறாங்க. அப்ப அந்த மனைவிக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா என்ன வேதனைப்படும், ஐயோ எனக்கு எதிர்காலம் இல்லை, அல்லது நான் எவ்வளவு கஷ்டப்படணும், இந்த 2 பிள்ளைகளையும் வளர்க்கணுமே அப்படின்னு அந்த உணர்வு ஜபமாலை செய்யக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வரணும். அப்ப நான் ஜபமாலை சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியை சொல்லுகின்ற பொழுதும் இந்த அம்மா என்ன வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும். அந்த உணர்வில் நான் ஜபமாலை ஜபித்தேன் என்றால் அந்த ஜபமாலைக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு என்பது திருத்தந்தை நமக்கு சொல்லுகின்ற. அதனாலதான் ஒருவருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய உணர்வுகளை உள்வாங்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நைஜீரியாவிலே பிஷப் ஆலிவர் டோம், அதாவது அன்னை மரியாள் அனைவரையும் எப்படி ஒருங்கிணைக்கின்றார். சிதறுண்ட மக்களை ஜபமாலையால் ஒருங்கிணைக்கக்கூடிய தாய் நமது அன்னை என்றால் நம்முடைய இல்லங்களில் நாம் ஜெபிக்க தொடங்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நான் டெய்லி ஜபமாலை சொல்றேன், கோயில சொல்லுவேன். கோயில சொல்றதல்ல ஜபமாலை, நம்முடைய வீடுகளில் நாம் ஜெபிக்க வேண்டும். கெபியில சொல்றதல்ல ஜபமாலை, நம்முடைய வீடுகளில். ஏன்னா கெபியில சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, கோயில சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. உங்க வீட்டுல சொல்றதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய இல்லங்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய இல்லங்கள் அன்புறவில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் ஜபமாலை ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் எங்கெல்லாம் ஜபமாலை ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அன்னை மரியாள் பிரசன்னமாக இருக்கின்றார். எங்கெல்லாம் அன்னை மரியாள் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் இயேசு பிரசன்னமாக இருக்கின்றார். எனவே அன்னையும் இயேசுவும் நம்மோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்பது உண்மை. அதைத்தான் நைஜீரியாவினுடைய இந்த ஆயர் சொல்லுகின்றார். பொக்கோஹராம் என்கின்ற தீவிரவாத அமைப்பு அவருடைய மறைமாவட்டம் முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. யாராவது பொது இடத்திலே கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் தயங்கவில்லை. ஆயிரக்கணக்கானோர் முதலில் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் 1,00,000 கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். எல்லாரும் பயந்து சிதறி கொண்டிருக்கின்றார்கள், சிதறிக்கொண்டு போய் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆயர் மிகுந்த வேதனையோடு, அதாவது நம்ம வீடுகளில் பிள்ளை சொன்னா கேட்கல, அல்லது கணவன் மனைவிகளில் பயங்கரமான பிரச்சனை, அல்லது மாமியார் மருமக்களுக்கு இடையில அந்த கிளாஷ் ஓடிட்டே இருக்குது, தவிர்க்க முடியாத, யாருமே எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிற நேரத்துல வேதனையோடு ஜபமாலை கையில் எடுக்கணும். இப்போ இந்த ஆயர்
நற்கருணை நாதர் முன்னால் ஜெபிக்கிறார், எப்படியாவது என் மக்களை காப்பாற்றணும். என் மறைமாவட்டம் முழுவதும் பொக்கோகரம் தீவிரவாதிகளால் சூழப்பட்டிருக்கிறது. அவர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த நபர்களை கொல்லுகின்றார்கள். என்னால் தாங்கவே முடியவில்லை. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய 1,00,000 கிறிஸ்தவர்களும் திரும்ப தங்களுடைய இல்லங்களுக்கு வர வேண்டும். அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனவேதனையோடு 2 கரங்களையும் விரித்து கண்ணீர் விட்டு நற்கருணை நாதர் முன்னால் ஆயர்லத்தினுடைய சித்தாலயத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது நற்கருணை பேழையிலிருந்து ஒரு கை வெளியிலே வருகிறது. ஒரு வாள் அந்த கையில் இருக்கிறது. இவர் பார்க்கிறாரு, இயேசுவே என்ன இது? இயேசு எந்த பதிலும் பேசவில்லை. அந்த வாள், அந்த கை அப்படியே நீண்டு அவருடைய பக்கத்தில் வருகிறது. அவர் கையை நீட்டுகின்றார். அந்த வாளை அந்த கையில் அந்த உருவம் கை போடுகிறது. போட்ட உடனே அது ஒரு அழகான ஜெபமாலையாக மாறியது. அதன் பின்னால் இயேசு அவரிடத்திலே பேசினார். பொக்கோஹராம் இஸ் கான், பொக்கோஹராம் இஸ் கான் என்று 3 தடவை சொல்லுகின்றார். இவருக்கு விஷயம் புரிந்தது. உடனடியாக எல்லா இல்லங்களிலும் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் செய்தி கொடுக்கின்றார். இன்று முதல் ஜெபமாலை பவனிகளை நீங்கள் தெரு தெருவாக இருக்கின்ற இடங்களிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி சுற்றறிக்கை அனுப்புகின்றார். இவர் ஜெபமாலை பவனிகளை ஒருங்கிணைக்கின்றார். அவருடைய சாட்சியம் யூடியூபில் இருக்கிறது, ஆலிவர் டேஷ் டோம். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் ஜெபமாலை ஜெபிக்க நாங்கள் ஜெபமாலை பவனிகள் நடத்த அன்னை மரியாள் இறங்கி வந்தார். அதன் பின்னால் இந்த பொக்கோகரம் தீவிரவாத குழுக்கள் ஒருவரை ஒரு வெட்டி கொண்டு செத்தார்கள், ஒருவரை ஒரு சுட்டு கொண்டு செத்தார்கள். அவர்களுக்குள்ளே கலகம் வந்தது. ஒருவர் மீதமில்லாமல் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். மாறி மாறி கொண்டு செத்து போனார்கள். எங்களுடைய மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். நாங்கள் செய்ததெல்லாம், நாங்கள் நடத்திய அந்த ஜெபமாலை பவனிகளும் ஜெபமும் தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை எங்களுக்கு திரும்ப தந்தது என்று அந்த ஆயர் சொல்லுகின்றார். எங்கள் மக்கள் திரும்ப ஒருங்கிணைக்கப்பட்டதற்கு ஒரே காரணம் அன்னை மரியாள். எனவேதான் உறவுகள் உடைந்திருக்கக்கூடியவர்களே, குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களே, அல்லது குழப்பங்கள் மிகுந்திருக்கக்கூடியவர்களே, யாரும் எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் நிற்கக்கூடியவர்களே, எத்தனையோ பஞ்சாயத்து என்று மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களே, விவாகரத்துகள் செய்து இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, நம்பிக்கையோடு ஜெபமாலைகளை கையிலிடுங்கள். அன்றாடம் இதே வேதனையோடு இதே உணர்வோடு அன்னையை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை ஒருங்கிணைப்பார், அவர் உங்களுக்கு அமைதி தருவார், அவர் உங்களுக்கு ஆற்றல் தருவார், வாழ்வின் வழியை காட்டுவார். ஏனென்றால் ஜெபமாலையை போல மிக பெரிய ஆயுதம், வல்லமையான ஆயுதம் வேறு ஒன்றும் நமக்கு தரப்படவில்லை. அதனாலதான் கப்ரியேல் அமோர்த் என்கின்ற அந்த குருவானவர் சமீபத்தில் இறந்து போனார். அவர் சொல்லுகின்றார், ஜெபமாலை தீமை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதாவது அலகை நடுங்கக்கூடிய ஒரே ஜெபம் அருள் நிறைந்த மரியே ஜெபம். அதனாலதான் நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபமாலை எடுத்தாலே தூக்கம் வருது ஃபாதர், பிசாசுக்கு ஒவுத்தரவும். அது பிசாசுக்கு ஒவுத்தரவும் இல்லை. நீங்க முழுக்க வேலை செய்துட்டு தூங்க போற நேரத்துல டயர்டாதான் என்ன எடுக்கிறீங்க? ஜெபமாலை எடுப்பீங்க. அப்ப ஜெபமாலை எடுத்த உடனே நம்ம சும்மா உட்கார்ந்தா தானா என்ன வரும்? கொட்டாவியா வரும். இது பிசாசு தான் என்னது வாபழக்க வைக்குது. இது பிசாசுக்கு வேலை இல்லை, இது உங்க பிரச்சனை. நீங்க பிசாசுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? பழிய போடக்கூடாது. சரியா? அதனால முழு முயற்சியோடு ஜெபமாலை உணர்வோடு ஜெபிப்பதற்கு, விழிப்போடு ஜெபிப்பதற்கு தொடங்க வேண்டும். குறையை நாம் அங்க போட்டுட்டு எடுத்த உடனே தூக்கம் வருது ஃபாதர், நாங்க தூங்க போயிட்டோம், அது ஈஸி. ஆனால் உட்கார்ந்து விழிப்போடு உருட்டுவது மிக மிக இன்றியமையாதது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் பேய் பிடித்த கப்ரியேல் அமோர்த் என்பவர் ரோமையில் இருந்த பேய் ஓட்டுவதில் வல்லவரான குருவானவர். அவருக்குத்தான் பேய் ஓட்டுவதற்கான அதிகாரம் திருத்தந்தை கொடுத்திருந்தார். அப்ப அவர் சொல்றார் ஒரு நேர்காணல்ல, எப்பெல்லாம் அந்த பேய் பிடித்த நபரிடத்திலே நான் போய் ஜெபமாலை ஜெபிக்கின்றனோ அப்போதெல்லாம் அந்த நபர் கத்துவார், எப்படி? ஜெபிக்காத ஜெபிக்காத ஜெபிக்காத. ஒவ்வொரு முறையும் நீ அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய சுத்தியலால் என் தலையில் ஆணி அடித்தது போல நான் உணர்கின்றேன். அருள் நிறைந்த மரிய ஜெபத்தினுடைய வல்லமை, இதைத்தான் நான் உணர்கிறேன் என்று அந்த பேய் பிடித்த நபர் கத்துவாராம். அந்த அளவிற்கு ஜெபமாலைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே துணிவோடு நம்முடைய குடும்பங்களில் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிப்போம். தனிநபர்களும் ஒரு ஜெபமாலை கையிலே வைத்துக் கொள்ளுங்கள், மனமாற ஜெபியுங்கள். நீங்கள் இதுவரையிலும் காணாத மாற்றத்தை காண்பீர்கள். நம்முடைய குடும்பங்கள் ஒருங்கிணைக்கப்படும். இது உறுதி. ஆமேன்.